கேட்ட நம்மள சொல்லுவாங்க பார்ப்பன கடப்பாரன்னு சீமான் சொல்லிட்டாரு. அப்ப ராஜாஜியோட கூட்டணி வச்ச அறிஞர் அண்ணா எப்பயோ பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டாரு. அதையே நீங்க ஏன் கேட்கல? பார்ப்பன கடப்பாறைக்கு வருவோம், அது தேர்தல் நேரத்துல நம்ம அதை அப்புறம் பேசுவோம். பெரியார் அடிக்கிறது இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் திரும்பி வச்சுக்கலாம், அடுத்த சீசன். ஆசிஃபா என்கிற ஒரு சின்ன குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள், கோயிலில் வைத்து புணர்கிறான். அவன் புணர்ந்தது மட்டுமல்லாமல் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவனது மகனையும் வரவழைத்து நீ ஒரு முறை கற்பழிப்பு செய் என்று சொல்லி அவன் செய்கிறான் என்றால் என்ன மனநிலை அவனுக்கு இருக்கும்? காலையில விடிஞ்சிருச்சு பார்த்தா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் விழுகுது. ஏன் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறாரு, எவனோ ஒரு லூசு பைய 5000 ரூபாய் மாத்தி போட்டு விட்டான் தம்பி. 5000 ரூபாய் போட்டிருக்கிற ஆகாத வகையில அதை வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேமிக்கவும் பாருங்க. இது 5000 ரூபாய். கோடை காலம் 5 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு இப்போதுதான் வெயில் அடிக்குது. 5 வருஷம் நம்மெல்லாம் காஷ்மீர்ல இருந்தோம். இவர் வெளிநாட்டுக்கு போய் சென்று ஈர்த்த முதலீடு எவ்வளவு? 6000 கோடி. அத மூதேவி இங்க 5000 போடாம விட்டுருந்தா நீ சிங்கப்பூருக்கு போய் முதலீடு இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. ஐயா ஹச் ராஜா எப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அதே 2002 காலத்தில் தான் ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்னை திருமாவளவனும் அந்த கூட்டணியில் எம்எல்ஏ ஆனார். ஐயா ஸ்டாலினுடைய தொகுதி கொளத்தூர்ல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி கட்டப்படுகிறது. அந்த கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று வெளிப்படையாக நோட்டீஸ் ஒட்டுறான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் மோடி வெள்ளை கொடை பிடிச்சுக்கிட்டு, கூட்டு வந்தது பிரச்சனை இல்ல, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகாராஜான்னு சொல்றதுக்கு ஒருத்தன் போறான். அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம். அப்பாவி எப்படி சிறைவாசி ஆனா? இது முத கேள்வி. உள்ள தூக்கி வச்சவர் கருணாநிதி, இது வரைக்கும் வெளியில விடாம இருக்கிறது ஸ்டாலின். நான் வருவேன், நான் ஆட்சிக்கு வந்தா வெரி ஏர்லி மார்னிங் 3 o'clock போய் அத்தனை பேரையும் விடுவிப்பேன்னு சொன்ன பெருமகன் செந்தமிழன் சீமான். தேனீக்கள் நான் வரும்போது, இப்ப இந்த கூட்டத்துக்கு வரும்போது அண்ணனும் நானும் வந்துட்டு இருந்தோம். இருசக்கர வாகனத்துல வரும்போது நேரா வந்த ஒரு தேனி கூட்டத்தை மூஞ்சில் அடிச்சிருச்சு, அங்கங்க லேசா கடிச்சு வச்சிட்டு நாங்க நின்று மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு திரும்பி வண்டி எடுத்துட்டு போகும்போது பேசிட்டு போனோம். விர்ரா நம்ம தேனிகளுக்கும் சேர்த்து தான் அரசியல் பண்றோம்னு அந்த தேனிக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு போனோம். தெரிஞ்சா அது கொட்டிருக்குமா அப்படின்னு நாங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுபவர்கள் அப்படின்னு அதுக்கு தெரியுமா? தேனிக்கு தெரியுமா? அதனால கொட்டிருச்சு. ஆனால் பாவம் மக்கள், உங்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் என்று தெரியாமல் 16 ஆண்டுகளாக எங்களை கொட்டுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்காக எப்போதும் இஸ்லாமியர்களுடன் கிறிஸ்தவர்களுடன் எந்த தமிழ் சமுதாயத்தில் ஏன் பிற மொழி பேசுகின்ற சமுதாயத்திற்கும் கூட சேர்த்து பேசுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் மரங்களுக்கும் மலைகளுக்கும் கூட அத்தனைக்கும் பேசுகின்ற ஒரே பெருமகன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நாங்கள் என்றாவது நாங்கள் இஸ்லாமியர்கள் விவகாரத்தில் போராடாத நாள் உண்டா? ஆனால் இந்த திமுக இந்த அதிமுக என்றாவது இஸ்லாமியர்களுக்காக போராடிய நாள் உண்டா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, அவர் தான் கொடுத்தார் வாக்குறுதி, அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னன்னா, அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம். அப்பாவி சிறை கோயம்புத்தூர் விவகாரத்தில் உள்ளே சென்ற அந்த கலவரத்தில் உள்ளே சென்று விசாரணை கைதிகளாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் விடுவிப்போம். முதல் கேள்வி, அப்பாவி எப்படி சிறைவாசி ஆனா? இது முதல் கேள்வி. நீங்க தான் சொல்றீங்க they are innocents. ஆமா, இன்னசென்ஸ் எப்படி பிரிசனர்ஸ் ஆனா? அப்பாவி எப்படி கைதியானா? ஏன் உள்ள வச்ச? அது ஒரு கேள்வி. ஆனால் இன்று வரை அவர்களை வெளியிட மறுக்கிறது, விடுதலை செய்ய மறுக்கிறது திமுக. ஒரு இஸ்லாமிய பெருந்தகை இந்த இஸ்லாமியர்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்கின்ற எவனாவது ஒருத்தன் இந்த திமுக சிறுபான்மையினருக்கு, முஸ்லிம்களுக்கு, சோகால்டு சிறுபான்மையினர் அவர்கள் பாஷையில் சொல்ல போனால் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு தலைவனாவது பேசியதுண்டா? இல்ல அதை கண்டித்து கூட்டணியில் இருந்தாவது விலகியதுண்டா? எப்படி இவர்கள் இன்னும் எப்படி உள்ள வச்சிருக்கிறாங்க? நான் வருவேன், நான் ஆட்சிக்கு வந்தா வெரி ஏர்லி மார்னிங் 3 o'clock போய் அத்தனை பேரையும் விடுவிப்பேன்னு சொன்ன பெருமகன் செந்தமிழன் சீமான். ஆனா நீங்க நம்புங்கள், பாஜகவின் பி டீம் தான் நாம் தமிழர் கட்சி என்று நம்புங்கள். அதை பத்தி ஒண்ணு இல்லை, நம்புங்கள். போற போக்கில் ஐயா ஹச் ராஜா அவர்கள் ட்வீட் போட்டார், ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு ட்வீட் போட்டார். அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் சமூக வலைதளங்களில் ஃபயர் விடுறான், பேசுறான். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. எப்படி டேஞ்சரஸ் தெரியலையே. உள்ள தூக்கி வச்சவர் கருணாநிதி, இது வரைக்கும் வெளியில விடாம இருக்கிறது ஸ்டாலின். அவ்வளவுதான், இவ்வளவுதான் டேஞ்சரஸ். யாருக்கு டேஞ்சரஸ்? மக்களுக்கு டேஞ்சரஸ். பாஜகவுக்கு இல்ல, மக்களுக்கு டேஞ்சரஸ். அவ்வளவுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கோபேக் மோடி கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெல்கம் மோடி வெள்ளை கொடை பிடிச்சுக்கிட்டு, கருப்பு கொடிக்கும் வெள்ளை கொடைக்கும் நடுவிலேயே படுத்து காலில் விழுந்து விட்டார் ஐயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு படுத்துட்டாரு, பாய போட்டு படுத்துட்டாரு ஸ்டாலின். அவர் என்ன அப்புறம் பாஜகவிற்கு எதிரானவர் எப்படி நம்புகிறீர்கள்?
பாஜகவிற்கு எதிரானவர் என்று எப்படி நம்பப்படுகிறது? செஸ் நடத்துறாங்க. செஸ் எப்படி அவரு செஸ் நடத்துறதுக்கு மோடியை போய் அழைச்சிட்டு வராங்க. ஸ்டாலின் போய் மோடியை பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு வர்றாரு, எங்க ஊர்ல செஸ் நடத்துறோம், வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவர் விஸ்வநாதன் ஆனந்துக்கு கோச் இல்ல, நரேந்திர மோடி அவர் தான் விஸ்வநாதன் ஆனந்துக்கு கோச்சா இருந்து அவருக்கு எப்படி செஸ் விளையாடுன்னு சொல்லி கொடுத்தார். அதனால அவரை கூட்டு வர்றாரு. கூட்டு வந்தது பிரச்சனை இல்ல, கூட்டு வந்தது பிரச்சனை இல்ல. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகாராஜான்னு சொல்றதுக்கு ஒருத்தன் போறான். என்னங்கடா டேய், படுத்து விட்டாங்க. முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செங்கலை தூக்கி காட்டினாங்க, இதுதான் நீட்டு, இதுதான் எய்ம்ஸ், மோடி நட்டுட்டு போன எய்ம்ஸ் தான் செங்கலை தூக்கி காட்டினாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயா டிஆர் பாலு, திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு டெல்லியில் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. 11 மருத்துவக் கல்லூரிகளை மோடி வெள்ளித்தட்டில் வைத்து எங்களுக்கு தருகிறார், அதை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இன்னும் பதிவு இருக்குது, ஐயா டிஆர் பாலு சொன்ன பதிவு போய் பாருங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு, சந்தர்ப்பவாதம். இது எப்படி சரியான அரசியலாக முடியும்? ஐயா ஸ்டாலினுடைய தொகுதி கொளத்தூர்ல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி கட்டப்படுகிறது. அந்த கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று வெளிப்படையாக நோட்டீஸ் ஒட்டுறான். இந்து சமய அறநிலையத்துறை இந்து முஸ்லிம்களிடம் இருந்து வாங்கிய வாக்கை முஸ்லிம்களுக்கு தான் செலவழிக்கிறீங்களா? பின்ன எப்படி இந்து சமய அறநிலையத்தை, அதுவும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது தானே, அதன் மூலமாக ஒரு கல்லூரி வருகிறது என்றால் அந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய, படிக்கக்கூடிய உரிமை என்பது எல்லா மக்களுக்கும் தான் இருக்க முடியும். நாம் எல்லாருக்குமானவர்கள் தானே. நீங்கள் தானே சொல்கிறீர்கள் மதச்சார்பற்ற அணி என்று. அப்ப கொளத்தூர் சொந்த தொகுதியில் இருக்கிற கொளத்தூர் காலேஜில் கூட மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்க முடியாத ஐயா ஸ்டாலின் தான் முழு தமிழ்நாட்டிலையும் மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்க போறாருன்னு ஒரு கூட்டம் நம்புதில்ல. அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான். எப்படி இருக்க முடிகிறது? எப்படி சகிக்க முடிகிறது? என்னைக்கும் இவர்கள் தரையிலும் திமுகவை எதிர்த்ததில்லை, திரையிலும் எதிர்த்ததில்லை. குஜராத்தில் ஒரு கலவரம் வருகிறது, பாஜக 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை துள்ள துடிக்க கொன்றது. அன்று குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தவர் நரேந்திர மோடி. ரயில் எரிப்பு சம்பவங்கள் அங்கே அரங்கேறுகிறது. முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். குழந்தைய கூட எடுத்து தீயில் இரையாக்குகிறார்கள். கொடும் சம்பவம், உலகம் கண்ணீர் வடிக்கிறது. அப்படி கொடும் சம்பவங்கள் நடந்தேறியது. அந்த நேரத்திலும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது திமுக. நரேந்திர மோடி மிக்க நல்லவர் என்று பேட்டி கொடுத்தவர் கருணாநிதி. அது குஜராத்தில் நடந்த கலவரம், அந்த மாநிலத்தின் உள்மாநில விவகாரம் என்று கடந்து சென்றவர் கருணாநிதி. அன்னைக்கு அந்த கூட்டணியில் இருந்தவர் தான் ஐயா திருமாவளவன். அதே திருமாவளவன் அவரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதே அந்த காலத்துல தான். ஐயா ஹச் ராஜா எப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அதே 2002 காலத்தில் தான் ஐயா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தந்த திருமாவளவனும் அந்த கூட்டணியில் எம்எல்ஏ ஆனார். பாஜகவின் வாக்கு திருமாவளவனுக்கு விழுந்தது, விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு ஹச் ராஜாவுக்கு விழுந்தது. ஆனால் இவர்கள் பேசுவார்கள் நாங்கள் பாஜகவிற்கு எதிரானவர்கள் என்று. நீங்கள் நம்புங்கள். அந்த விஷயத்தை கண்டித்து கூட்டணியில் வெளியேறிய பல வடமாநில தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியை விட்டு வெளியேறாமல் அதை ஆதரித்து நரேந்திர மோடி மிக்க நல்லவர் தான், அது உள்மாநில விவகாரம் என்று சொல்லி முட்டுக் கொடுத்தது கருணாநிதி. சரி, அவங்க அப்பா அப்படி செஞ்சுட்டாரு, சரி முடிஞ்சு. இப்ப ஸ்டாலின் வந்துட்டாரு, இவர் ஏதாவது பயங்கரமா எதிர்பார்ப்பு போலன்னு பார்த்தா பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுகிறது, ஆவணப்படம். எதை பத்தினா குஜராத் கலவரத்தை பத்தி ஒரு ஆவணப்படம் வெளியிடுகிறது. அந்த ஆவணப்படத்தை மேற்கு வங்கத்தை சேர்ந்த நம்முடைய அந்த பெருந்தகை மம்தா பானர்ஜி அவர்கள் காவல்துறையின் பாதுகாப்புடன் திரையிடுகிறார். ஏன் அவ்வளவு தூரம்? அரவிந்த் கெஜ்ரிவால் திரையிடுகிறார். அவ்வளவு தூரம் போவேன். அங்கே பக்கத்தில் இருக்கிற கேரளாவை சேர்ந்த அவரும் அந்த முதலமைச்சரும் பினராயி விஜயனும் திரையிடுகிறார். காவல்துறையின் பாதுகாப்போடு திரையிடுகிறார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பிபிசி டாக்குமெண்ட்ரி, அந்த குஜராத் கலவரத்தை பத்தின பிபிசி டாக்குமெண்ட்ரியை பார்க்க தடை போட்டவர் ஸ்டாலின். நம்ப முடிகிறதா உங்களால? இப்ப நடந்தது இந்த ஆட்சிகள் தடை போட்டது மட்டும் இல்லாம இடதுசாரிகள், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அந்த படத்தை போன்ல பாக்குறாங்க. பொதுவெளியில் உட்கார்ந்து போன்ல பார்த்தாங்க. அந்த போன்ல பார்த்தவங்களையும் கைது செய்தவர், கூட்டணி தர்மத்தையும் மீறி கைது செய்தவர் ஸ்டாலின். மறுக்க முடியுமா? இதுதான் பாஜக. இது பாஜக பி டீம் இல்ல, இவங்க பாஜகவின் பி டீமா வரல. கேட்ட நம்மள சொல்லுவாங்க பார்ப்பன கடப்பாருன்னு சீமான் சொல்லிட்டாரு. அப்ப ராஜாஜியோட கூட்டணி வச்ச அறிஞர் அண்ணா எப்பயோ பார்ப்பன கடப்பாரையை தூக்கிட்டாரு. அதையே நீங்க ஏன் கேட்கல? சரி, அது அப்புறம் வருவோம். பார்ப்பன கடப்பாரைக்கு வருவோம். அது தேர்தல் நேரத்துல நம்ம அதை அப்புறம் பேசுவோம். பெரியார் அடிக்கிறது இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் திரும்பி வச்சுக்கலாம், அடுத்த சீசன். இப்ப இதை பேசுவோமே. பிபிசி டாக்குமெண்ட்ரியை வெளியிடுவதற்கு தடை செய்தவர் ஸ்டாலின். அதோடு
காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஃபைல்ஸ், ஒரு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது. அந்த கேரளா ஸ்டோரியில முஸ்லிம்கள் இந்துக்களை மதமாற்றி கொண்டு போய் ISIS என்கிற தீவிரவாத இயக்கத்தில் சேர்க்கிறார்கள் என்ற கற்பனைவாதம் என்கிற குற்றச்சாட்டோடு ஒரு படம் வருகிறது முஸ்லிம்களுக்கு எதிராக. அந்த படத்தை காவல்துறையின் பாதுகாப்போடு திரையிட்டவர் ஸ்டாலின். பாதுகாப்போடு. கேரள அரசாங்கமே அந்த படத்தை புறக்கணித்த போது இங்கே ஸ்டாலின் காவல்துறையின் அனுமதியுடன் பாதுகாப்புடன் அதை திரையிட்டார். இதை மறுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா கேரளா ஸ்டோரிய பார்க்க போலாமா, ஆனா கருப்பு சட்டை ஓட்டுட்டு பார்க்க கூடாதான், ஏன்னா எதிர்ப்பாயிருமா. அப்படி கருப்பு சட்டை போட்டு கேரளா ஸ்டோரி படத்தை பார்த்தது கூட தவறு என்று பாஜகவுக்கு முட்டு கொடுத்தவர் ஸ்டாலின். நீங்க நம்புங்க, இன்னும் பாஜகவுக்கு எதிரானவர் ஸ்டாலின் என்று நீங்கள் நம்புங்கள். எந்த காலத்திலையும் இந்த பாஜக நமக்கு நல்லது செய்ய போறது கிடையாது, அது உண்மைதான். ஆசிஃபா என்கிற ஒரு சின்ன குழந்தை கற்பழிக்கப்படுகிறாள், கோயிலில் வைத்து புணர்கிறான். அவன் புணர்ந்தது மட்டுமல்லாமல், கோயிலுடைய அந்த பொறுப்புதாரி அவன் புணர்ந்தது மட்டுமல்லாமல், பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவனது மகனையும் வரவழைத்து நீ ஒரு முறை கற்பழிப்பு செய் என்று சொல்லி அவன் செய்கிறான் என்றால் என்ன மனநிலை அவனுக்கு இருக்கும்? அவன் எந்த காலத்திலையும் மனித குலத்தின் விரோதிதான். அந்த கயவர்களை கைது செய்யும் போது பாரத மாதா கி ஜெய், பாரத மாதா கி ஜெய் என்று கத்தனாம் பாரு, பாரத மாதாவையும் ஒரு முறை கற்பழித்தான் என்ற அன்னைக்கு எழுதுனா ஒருத்தன். அவன் எந்த காலத்திலையும் மோசமானவன் தான். சரி, அவனை எதிர்ப்பதற்கு திமுக தான் வழியா? இந்த திமுக எப்போது பாஜகவை எதிர்த்தது? இந்த கேள்விக்கு யாரிடத்திலே அது பதில் இருக்கிறதா? எப்போது எதிர்த்தது? ஒரு முறை இவர்கள் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது அப்படியே RSS இந்து சங் பரிவார்களுடைய அமைப்பினருடைய குலகல்வி திட்டத்தை அப்படியே காப்பியடிப்பது போல் இருக்கிறது அப்படின்னு உள்ள கவுன்சில்ல இருந்த அந்த எஜுகேஷன் பாலிசியை டிசைன் பண்ணக்கூடிய அந்த கல்விக் கொள்கையை அமைக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருந்த ஐயா ஜவஹர் நேசன் அவர்கள் வெளியில வந்து சொல்றார், இவங்க கடைபிடிக்கிற கல்விக் கொள்கை அப்படியே இந்து சங் பரிவார அமைப்புகளை போல இருக்குதுங்க அப்படின்னு வெளிநடப்பு செய்யறாரு. யார் ஆட்சி? ஐயா ஸ்டாலின் ஆட்சி. என்ன வித்தியாசம்? இவர்கள் கடைபிடிக்கின்ற கொள்கையில், இவர்கள் கோட்பாடுகளில், இவர்கள் ஆட்சி முறையில், கட்சி நடத்துகின்ற முறையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் கண்டீர்கள்? பீகார் தேர்தல் வருதுங்க. பீகார் தேர்தல் அப்ப சரியா 20 நாளுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் விழுது. அந்த இருக்கக்கூடிய மக்களுடைய வங்கி கணக்குல 10,000 ரூபாய் விழுது. அந்த 10,000 ரூபாய் விழுந்தது தேர்தலில் பிரதிபலிக்குது. அவன் எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான். பிஜேபி மறுபடியும் பீகார்ல ஆட்சி அமைச்சாங்க. இது பீகார் நாட்டினுடைய அரசியல், பீகார் மாநிலத்தினுடைய அரசியல். சரி, அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோமே. 2026 இங்கே தேர்தல் ஆண்டாகத்தான் பார்க்கப்படுகிறது. தேர்தலை நோக்கித்தான் எல்லாரும் இருக்கிறோம். ஜனவரி பிறந்த உடனே ஜனநாயகம் பணம் வந்துச்சோ இல்லையோ, பொங்கல் பரிசு எல்லாருக்கும் வந்துச்சா? 3000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துச்சு. அதோட சேர்த்து என் அக்கா தங்கச்சி எங்க அம்மா பெரியம்மாவுக்கு எல்லாம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையும் வந்துச்சு. 4000 ரூபாய் ஜனவரி மாசம். சரி, முடிஞ்சு 4000. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசம் திடீர்னு ஒரு நாள் காலையில விடுஞ்சிருச்சு பார்த்தா அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் விழுகுது. ஏன் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறாரு, எவனோ ஒரு லூசு பையன் 5000 ரூபாய் மாத்தி போட்டு விட்டான் தம்பி, என் அக்கௌண்ட்ல விழுந்துச்சு. ஐயா அப்படி சொல்லாதீங்க, அது நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஓ அப்படியா அப்படின்னு. அப்ப அங்க ஜனவரி மாசம் 4000, பிப்ரவரி மாசம் 5000, 9000, இனி வாக்குக்கு 500,000, 10,000. அதை சேர்த்து போட்டா பாஜக, பிரிச்சு போட்டா திமுக. அவ்வளவுதான். இதுல என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? பாஜக கூட செய்யாத ஒரு காரியம் இருக்குதுங்க. அது என்னன்னா வாரிசு அரசியல். பாஜக அந்த அளவுக்கு செய்ய முடியாது. காங்கிரஸ் செய்யற அளவுக்கு, திமுக செய்யற அளவுக்கு பாஜக கூட வாரிசு அரசியல் செய்ய முடியாது. அவ்வளவு அவசரம் காட்டுவாங்க. 2018 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான தகுதியும் இல்லை. அவர் கருணாநிதியின் பேரன், ஸ்டாலினின் மகன் என்கிற ஒரே ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் இல்லாத ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சிகள் இணைந்தவுடன் இளைஞரணி பொறுப்பு கொடுக்கிறது. இந்த திமுக இளைஞரணி பொறுப்பு கொடுக்கிறாங்க கட்சியில சேர்ந்த உடனே. அப்புறம் 21 உடனே அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறார். அப்புறம் உடனே எத்தனை பேர் கருணாநிதி காலத்துல இருந்து இன்னும் கொடி உடிச்சு திரிகிறானோ தெரியல. எத்தனை பேர் அறிஞரனா காலத்துல இருந்து இன்னும் திமுக தான். என் உடம்ப கீர்னா கூட ரத்தம் சிவப்பா வராதுடா, கருப்பு சிவப்பா தாண்டா வரும், கீரி பாருங்கடா அப்படின்னு சொல்ற முட்டு கொடுக்குற ஊப்பி எத்தனை ஊப்பி இங்க இருக்கான்னு தெரியல. ஆனா சேர்ந்த மாத்திரத்துல அவருக்கு சீட்டு, சேப்பாக்கத்துல நிக்கிற சீட்டு. அது நின்று அவர் எம்எல்ஏவாகிறாரு. உடனுக்குடனே நடக்குது. அப்புறம் நிம்பளே ஆகி ஒரு வருஷத்துல அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டு பையன் இல்லையா, ரொம்ப விளையாடுவார் இல்லையா, வீட்டுல கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையா இருந்திருக்காரு. ஸ்டாலின் கூப்பிட்டு அவருக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர். சரி போகட்டும், விளையாடிட்டு போறாரு. நம்மளே விளையாட்டுத்தனமா விட்டோம், சரி விளையாட்டு போறாரு. உடனுக்குடனே அடுத்த 1.5 ஆண்டுகள்ல அவர் துணை முதலமைச்சர். உடனுக்குடனே
இதெல்லாம் வாரிசு அரசியல்ல வராதா? வராதா? அந்த இன்னும் கருப்பு சிவப்பு குடி பொடிச்சுக்கிட்டு இன்னும் திமுக தான் வரும்னு நாகரணிவா பாட்டு கேட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனை ஊப்பி இருக்கிறாங்களே 200 ரூபா வாங்கிட்டு. ஆனா ஸ்டாலின் மகன் என்கிற ஒரே காரணத்துக்காக உடனே பதவி. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைக்கு உடனே முன்னேற்றினீங்க, சரிங்க. கல்லூரியில் சேர்ந்து 3ஆம் ஆண்டு முதல் ஆண்டுலே இல்ல, ஒருத்தவனுக்கு லேப்டாப் எப்பங்க தேவைப்படும்? படிக்கும் போது தேவைப்படும். கல்லூரிக்கு போகும்போது லேப்டாப், நோட்டு, பென்சில், பேனா, புத்தகம் இதெல்லாம் தேவைப்படும். காலேஜை விட்டு வெளியேறும் போது 3ஆம் ஆண்டில் லேப்டாப் கொடுக்கிறார் ஸ்டாலின். 4.5 ஆண்டுகள் கழித்து அதுக்கப்புறம் 5000 ரூபாய் பணத்துல போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பணம் கொடுக்கிறாரு, என்னென்னமோ கொடுக்கிறாரு மக்களுக்கு. நான் என்ன சொல்றேன், 3ஆம் ஆண்டு கொடுக்குறீங்களா லேப்டாப், ஏன் உங்க பிள்ளைய முன்னேற்றத்துல நீங்க காட்டின அவசரத்தையும் அக்கறையும் எங்க பிள்ளைய முன்னேற்றத்துல ஏன் காட்டல? இந்த கேள்விக்கு யார்ட்டா பதில் இருக்குதா? 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்யாததெல்லாம் இப்ப செய்றீங்களே, நீங்க பண்ணாத அறிவிப்புகளே எல்லாம் இங்க இப்ப விடுறீங்களே. உங்க பிள்ளைய முன்னேற்றத்துல நீங்க காட்டின 5 வருஷ அக்கறைய எங்க பிள்ளைய முன்னேற்றத்துல ஏன் காட்டல? இந்த கேள்விக்கு எவன் இடத்துல பதில் இருக்கிறதா? பதில் இருக்குதா? என்னமோ 5000 ரூபாய் போறது கேட்டா கோடை கால நிதியா 5000 ரூபாய் போட்டிருக்கிற ஆகாத வகையில அதை வச்சுக்கோங்க, கொஞ்சம் சேமிக்கவும் பாருங்க. இது 5000 ரூபாய கல்வி செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு அதிகமா தேவைப்படும். கோடை காலம் 5 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு இப்போதான் வெயில் அடிக்கிறது. 5 வருஷம் நம்மெல்லாம் காஷ்மீர்ல இருந்தோம், இப்போ அதிகமா நமக்கு வெயில் அடிக்கிறது. ஆகாத வகையில அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஆகாத வகையில் அவர்கள் பேசாம இருக்க முடியாது. ஆகாத வகையில நீங்கள்லாம் அதை பத்திரமா சேமிச்சு வச்சுக்கோங்க. ஐயா அப்ப அவரே ஒத்துக்கிறாரு, நம்ம எல்லாம் தனியார் கல்லூரியில் தான் படிக்கிறோம், தனியார் மருத்துவமனைக்கு தான் போறோம், செலவு தேவைப்படுதான், கல்வி செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் தேவைப்படுது 5000 ரூபாய். நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. அந்த 5000 வச்சுக்கிட்டு எத்தனை காலம் வாழ முடியுமோ வாழுங்க. நான் கேட்கிறேன், அடிக்கடி சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், கனடா போறேன், ஏன் போறீங்க மகாராஜா? வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக போறேன். சரி, ஈர்த்தீங்களா? என்னைக்காவது வெளிநாட்டுக்கு போய் எத்தனை கோடி ஈர்த்தீங்க? ஏதாவது ஒரு வெளிப்படையான அறிக்கை வந்திருக்கா? எங்கேயாவது வந்திருக்கா? யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்க? மருதநாயகம் படம், ஜனநாயகன் படம் கூட எல்லாரும் பார்த்துடலாம். இந்த அறிக்கையை மட்டும் அவனு வெள்ளை அறிக்கையை கொடுக்கவே மாட்டாங்க, யாரும் பார்க்க முடியாது. வெளிநாடு போனீங்க, நீங்க அரசுக்கு முதலீடு ஈர்த்தீங்களா இல்ல உங்க காசை அங்க முதலீடு செஞ்சீங்களா? துபாய்க்கு போய் நீங்க அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு முதலீடு ஈர்த்தீங்களா இல்ல உங்க காசை துபாயில முதலீடு செஞ்சீங்களா? இந்த கேள்விக்கு உதயநிதியுடைய மிக பெரிய பெரிய முதலீடுகள், சபரிசனுடைய பெரிய பெரிய முதலீடுகள், திமுகவின் குடும்ப சொத்துக்கள் பல துபாயில் முதலீடு செய்யப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறத, அந்த கேள்விக்கு இடத்துல பதில் இருக்கிறதா? சொல்றாங்க, ஒரு பேருக்கு வச்சுக்கோமே, நான் இப்ப 5000 போட்டாங்கல்ல மாசம், 5000 இந்த பிப்ரவரி மாசம் போட்டதுக்கு அதுக்கான அந்த செலவு 6500 கோடி. 1.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, 1 கோடியே 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது. அப்ப போட்டா 5000ங்கிறது 6500 கோடி. இவர் வெளிநாட்டுக்கு போய் சென்று ஈர்த்த முதலீடு எவ்வளவு? 6000 கோடி. அத மூதேவி இங்க 5000 போடாம விட்டுருந்தா நீ சிங்கப்பூருக்கு போய் முதலீடு இருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. எதுக்கு சிங்கப்பூருக்கு போகணும்? எதுக்கு முதலீடு? அது முதலீடு இருக்குதுங்கிறது சும்மா இல்ல, அவனுக்கு நம்ம இங்க அவன் கம்பெனி தொடங்குறதுக்கு மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுக்கணும். நம்ம குடிநீரை எத்தனை வேணா உறிஞ்சிக்கலாம், எவ்வளவு அடி வேணா நீங்க பல்ல உள்ள போர் போட்டு இழுத்துக்கங்க, நம்ம அவனுக்கு கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மனித வளங்கள், இங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள், மலிவு விலைகள் கிடைக்கிறார்கள், அவனை நம்ம வேலைக்கு கொடுக்கணும். அவன் கடை வாங்கி வச்சுட்டு போனா கூட அந்த கருமத்தையும் அரசாங்கம் தள்ளுபடி செய்யும். இது அவன் கார்பரேட்டுக்கு, உலக வல்லாதிக்க அந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு அந்த முதலைகளுக்கு இவங்க கொடுக்கிற ஆஃபர். அந்த 6500 கோடியை ஈர்த்ததுல வந்த விளைவு. 6500 கோடியை நீங்களே வச்சிருந்தீங்களே மகாராஜா, அதை கிணத்துல போட்ட மாதிரி ஒரே நாள்ல போட்டு 6500 கோடியை நான் அங்க சென்று இழுத்தேன் அப்படின்னு. படிக்கணும், படிச்சிருக்கணும், படிச்சிருந்து கொஞ்சம் படிச்சு எப்படி எல்லாம் நாட்டை ஆளலான்னு சிந்திச்சு அப்பெல்லாம் வந்திருந்தா நாட்டை எப்படி ஆளலான்னு தெரியும். அது இல்லாம எப்ப பார்த்தாலும் 10 லட்சம் கோடி கடன், 4.5 லட்சம் கோடி சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 2021 வரை தமிழ்நாடு வாங்கிய கடன் 4.5 லட்சம் கோடி. ஸ்டாலின் அரசாங்கம் 21 இருந்து 26 வரைக்கும் வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடி. அதை விட இது அதிகம். 70 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதை விட 1 லட்சம் கோடி அதிகமாக ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார். உண்மையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எல்லாரையும் விட அவர் நல்லா ஆள்றாரு, நல்லா ஜெயிச்சிட்டாருன்னா இதுலதான் ஜெயிச்சார். அவன் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கின எல்லாரும் சேர்ந்து, இவர் 5.5 லட்சம் கோடி, ஆக மொத்தம் 10 லட்சம் கோடி. சியர்ஸ், முடிஞ்சு. இப்ப என்னன்னா ஒருத்தர் பேசுறாரு 10 லட்சம் கோடி கடன் நாடு. சரி, உன் வீட்டு வாசல்ல வந்து யாரும் கேட்க போறாங்க? யாராவது உங்க வீட்டு வாசல்ல கழுத்தை பிடிச்சி கேட்க போறாங்களா? ஏடா இப்ராஹிம் ராவுத்தர், ஏடா பிச்சையத்தா, ஏடா முன்னுசாமி, ஏடா சீனிவாசா, கடை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்ட, சீக்கிரம் கட்டுறா அப்படின்னு யாராவது சொல்ல போறாங்களா?
எங்களை சொல்ல போறது இல்ல. நீங்க எப்படி கடனை கட்டுவீங்க? ஆடா பரதேசிக்கு பிறந்த பரதேசி, நான் கொடுக்கிற வரியில தாண்டா நீ அரசாங்கத்தை நடத்துற, அதுல தாண்டா கடனை அடைக்கணும், வட்டியும் கட்டணும். வருஷத்துக்கு 60,000 கோடியை வட்டியாக மட்டுமே செலுத்துகின்ற இந்த நாடு எப்படி உருப்பட போகுது? எப்படி உருப்படும்? எப்படி உருப்படும்? 60,000 கோடியை கடல்ல வர்றா. இங்கே கல்வி நிலையங்கள் இன்னும் சரிவர இல்லை. இன்னும் மேற்கூரைகள் இழுந்து விழுகிறது. பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் தரமாக இருக்கிறது என்கிற சொல்லாடல் எங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. இங்க தனியார் அரசு பள்ளிக்கூடத்தில் செருப்பு இல்லாம கூட நடந்து போறான் என் வீட்டு புள்ள. காடு மேடு கம்மாக்கரையெல்லாம் தாண்டி முள்காட்டு வயக்காட்டுக்குள்ள நடந்து போகுது என் புள்ள. எனக்கு தெரியும், ஊரக பகுதிகள் இன்னும் கூட வளர்ச்சி அடையாத பல கிராமப்புறங்கள், பேருந்து வசதி இல்லாத பல ஊர்கள் இங்க இருக்கிறது. அங்கெல்லாம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆரம்ப பள்ளிகளுக்கு போகிற 5வது படிக்கக்கூடிய 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நடந்து போகுது பிள்ளைங்க. ஆனா காசு இருந்தா தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கலாம். பிள்ளைய உள்ள ஏத்தி உட்கார வைக்கிறதுக்கு பணியாள் இருப்பாங்க. பிள்ளைய ஏத்திட்டு போய் அங்க பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு பணியாள் இருப்பாங்க. பணம் ஒரே தெருவில் வசிக்கிற, ஒரே நாட்டில் வாழ்ந்து, ஒரே மாதிரி வரி கட்டி, ஒரே மாதிரி வாக்கு செலுத்தி வாழுகின்ற இந்த குடிகள், இந்த ஒரே மாதிரியான வயது ஒற்ற பிள்ளைகளுக்கு பணம் இருந்தா எப்படி இருக்குது, பணம் இல்லை என்றால் எப்படி இருக்கிறது? இன்னும் இந்த நாட்டில் பணத்தை வைத்துத்தான் அத்தனை ஏற்றத்தாழ்வுகளும் கற்பிக்கப்படுகின்றது. தரமான கல்வி வேண்டுமா? பணம் வேண்டும். ஏன் அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இல்ல? அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா இருந்தா தனியார் பள்ளிக்கூடம் கல்லா கட்ட முடியாது. அவ்வளவுதான். தனியார் பள்ளிக்கூடங்களை, தனியார் கல்லூரிகளை இங்கே வைத்திருப்பதே அரசு நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். ஐயா விஜயபாஸ்கருக்கு சொந்தமா கல்லூரி இருக்குது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஐயா விஜயபாஸ்கர், அவருக்கு சொந்தமா கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் இந்த விராலிமலை பகுதியிலே ஒரு அரசு கல்லூரி கூட இல்லை. இதை யாராவது இங்க கேட்டது உண்டா? இல்ல அதெல்லாம் கேட்டுதான் நீ வாக்கு செலுத்த போறியா விஜயபாஸ்கருக்கு இல்ல திமுகவுக்கோ? வாக்கு செலுத்த போறியா? அங்க தனியார் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தை 1க்கு 2 போனா கூட கழுவி விடுறதுக்கு ஆயா இருக்குது. இங்க அரசு பள்ளிக்கூடத்துல கழிப்பற கூட கிடையாது. இந்த ஏற்றத்தாழ்வை என்று ஒழிக்க போகிறோம்னா என்னைக்காவது நீ வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி அப்படி பள்ளிக்கு போய் சரியான கல்வி கிடைக்காத அந்த குழந்தைய நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் போய் போடு. இத்தனை வருஷமா நீங்க ஆண்டுட்டு என்ன மைத்தா புடுங்கிட்டு திரும்பி ஓட்டு கேட்கறீங்கன்னு கேள்வி வரலனா கேள்வி நடத்துறானுங்க. காமராஜர் என் தாத்தன் கட்டி வச்சு போன பள்ளிக்கூடத்தை இருக்கக்கூடிய தாத்தன் பூட்டன் எல்லாம் கட்டுறாங்க. இன்னும் ஆண்டி அனுபவிக்கிறாங்க. இன்னும் கல்விங்கிறது தரமா கிடைக்கல. எல்லாருக்கும் சமமான சரியான தரமான கல்விங்கிறது எங்கும் கிடைக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் உயர் ஆரம்ப கல்வி முதல் எல்கேஜி யூகேஜியில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை PhD படிக்கிற வரைக்கும் அத்தனையும் தமிழ் வழியிலே சாத்தியம், அத்தனையும் தரமாக இலவசமாக வழங்கப்படும். இது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குறுதி. ஒரு மருத்துவமனை என்னைக்கு நீ நடந்த 6 மணி நேரம் கரண்ட் இல்லாம புள்ளத்தாச்சிக்கு டார்ச் லைட் அடிச்சு பிரசவமாக்குதுங்க. இன்னும் திமுக அரசாங்கம் இன்னும் மருத்துவமனைகள் இருக்குது. டயாலிசிஸ் பண்றாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு, சிறுநீரக கோளாறு ஏற்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றாங்க. ரத்த சுத்திகரிப்பு, உடல் முழுக்க இருக்கிற ரத்தத்தை வெளியில இறக்கி இங்க ஃபிஸ்டலோன்னு ஒரு மிஷின் வைப்பாங்க. இந்த நாடியில ஃபிஸ்டலோன்னு ஒரு மிஷின் வைப்பாங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்துக்குள்ள ஊசி போட்டு இறக்கி மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுக்கணும். மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்து அந்த மிஷின் சுத்திகரிப்பு மிஷினுக்குள்ள அனுப்பி அது திரும்பியும் தூய்மை செஞ்சு உள்ள விடணும். அப்ப மிஷினை நம்பிதான் இருக்கு. ஒரு நிமிஷம் மிஷின் நின்ட்டா கூட பிரச்சனை. ஏன்னா ரத்தம் பாதி அங்க இருக்கு, அது சுழற்சியில இருக்குது. அதுக்கப்புறம் கழுத்துல இருந்து எடுத்து விட்டு பிஸ்டலோன்னு ஒரு மிஷின் இங்கே வச்சு அதை மாத்தி விடுவான். அதை அடிக்கடி தொட்டு பார்த்துக்கணும். வைப்ரேட் ஆகுதா அதிருதான்னு சொல்லி நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்துக்கணும். நடந்தது. கிட்னி கோளாறு உள்ள பல பேர் இங்க இருக்கிறான். உப்பு சத்து சுகர் சத்து அதனால பாதிக்கப்பட்ட பல கோடி பல லட்சம் முதியவர்கள் சரியான மருத்துவம் கிடைக்காமல் அரசு மருத்துவமனையில் படுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமைகள், உயிரை காவு கொடுத்து அவர்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான மருத்துவமனைகளிலும் கூட ஒரு இன்வெர்டர் இல்ல. கரண்ட் போயிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. கரண்ட்டுக்கு தான் இவங்க ஃபேமஸ். 2011க்கு முன்னாடி 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருட்டா தான் இருக்கும். கருணாநிதி இருட்டுல தான் திருட்டுறதுக்கு வசதியா இருக்கும். யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலைம்பாங்கல்ல, திருட்டு பகையில் தான் இருட்டுக்கு வேலை. அதனால அப்பெல்லாம் கரண்ட் இல்லாம இருக்கும். இப்ப இவரு தடையற்ற மின்சாரங்கிறது இன்னும் பல கிராமங்களில், நான் ஊரக பகுதிகளில் வேடசந்தூர்ல தான் வேலை செய்யறேன். அங்க 54 ஊராட்சி இருக்குது. பல கிராமங்களில் தடையற்ற மின்சாரம் என்பது சாத்தியமே இல்லை. எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் வராதுன்னு தெரியவே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி போர் போட்டு எப்படி தண்ணி இறைச்சு விவசாயம் பார்ப்பான் தெரியாது. இவ்வளவு இலவசங்களை கொடுத்த இவர்கள் மின்சாரத்தில் அவர்கள் செய்கின்ற மோசடி என்ன தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு 2021 இவங்க ஆட்சிக்கு 3 முறை கரண்ட் பில்லை உயர்த்திருக்கிறாங்க.
கரண்ட் பில்ல, மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்திருக்கிறார்கள். அது மின் கட்டண உயர்வுன்னு சொல்லக்கூடாதான், மின் கட்டண திருத்தம் அப்படின்னு சொல்லணுமா. மின் கட்டண திருத்தி இருக்காங்களாம் 3 முறை. அப்ப இந்த மின் கட்டண உயர்வுங்கிறது பல பேர் சொல்லலாம், நாங்க 100 யூனிட் கம்மியா தான் யூஸ் பண்றோம், எங்களுக்கு பில்லு வராது. பல பேர் சொல்லலாம், எங்களுக்கு 500 தான் வருது, 1000 வருது. புரிஞ்சுக்கங்க, ஒண்ணு, நம்ம சாப்பிடுற பல பொருட்கள் மின்சாரத்தை வைத்துத்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. மிளகா நிலத்திலிருந்து வருது, அதை மிளகா பொடி ஆக்குறதுக்கு மின்சாரம் வேணும். மஞ்சள் நிலத்துல விளையுது, அதை மஞ்சள் பொடி ஆக்குறதுக்கு மின்சாரம் வேணும். அதையெல்லாம் பேக் பண்றதுக்கு மின்சாரம் வேணும். எல்லாமே இங்கே மின்சாரத்தை வைத்துத்தான் அத்தனை உற்பத்திகளும் நடக்கிறது. அந்த மின்சாரத்தை ஏற்றும் போது, அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தும் போது விலைவாசி உயருமா உயராதா? இதை ஏன் யாரும் கேட்கல? மின் கட்டணம் உயர்வு என்பது நாடி, உயிர் நாடி. அதை உயர்த்தினால் விலைவாசி அதுவாக உயரும். சுங்கச்சாவடி கட்டணம் அது உயிர் நாடி, அதை உயர்த்தினால் விலைவாசி தானாக உயரும். ஏன்? பல விளை பொருட்கள் லாரியில தான் வரணும். இங்க விளைவிச்ச பல பொருட்கள் அங்க போனா, அங்க விளைவிச்சது இங்க வரணும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி பரிவர்த்தனைகள் நடக்கக்கூடிய போக்குவரத்து சிக்கல்களில் விலைவாசி உயரும். அப்ப இந்த இலவசங்களை கொடுக்கிறதுக்கு பதிலா மின்சாரத்தை எனக்கு மலிவா தந்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்கிறோம், 1 யூனிட் 25 பைசாவில் நாங்கள் வழங்குகிறோம். இது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குறுதி. உயர்தர மருத்துவம், அங்கே முதலமைச்சருக்கு நோய்வாய்ப்பட்டால் கூட அவர் அரசு மருத்துவமனை தான் பயன்படுத்த வேண்டும். காடைக்கோடி தமிழனுக்கும் நோய்வாய்ப்பட்டாலும் அவன் அரசு மருத்துவமனை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் போடுகிறது நாம் தமிழர் அரசு. இது எங்களுடைய வாக்குறுதி. வெளிப்படையாக கொடுத்தார். சென்ற வாரம் என்னுடைய அப்பா சீமான் வெளிப்படையாக செயற்பாட்டு வரைவை நாங்கள் சமர்ப்பித்தோம். உங்கள் கண்களுக்கும் உங்கள் கவனங்களுக்கும் கொஞ்சமாவது நாங்கள் வெளியிட்ட அந்த செயற்பாட்டு வரைவு கொஞ்சமாவது உங்கள் கண்களுக்கு கிடைக்கட்டும், வாசித்து பாருங்கள். இலவசம் நாங்கள் தரமாட்டோம், 1000-500 தரமாட்டோம். ஆனா உனக்கு அந்த காசை வச்சு நீ செய்ய போற கல்வியையும் மருத்துவத்தையும் மின்சாரத்தையும் நாங்கள் குடிநீரையும் நாங்கள் இலவசமா தருவோம். மின்சாரத்தை மலிவு விலையில் தருவோம். ஒருத்தர் சொல்றாருங்க, பெண்களுக்கு இலவசம், பஸ்ல போனா பெண்களுக்கு இலவசம். நான் திரும்பி ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கு இலவசம். ஏன்னா பல பேர் அவங்க காதலியோடையோ மனைவியோடையோ போறது கஷ்டப்படுறாங்க. நானும் வயசு பையன் தான், காதலியோட போறவன் கவர்மெண்ட் பஸ்ல போக மாட்டான். முதல் விஷயம், கவர்மெண்ட் பஸ்ல என்ன வேலை? அவங்க அப்பங்கிட்ட யார் செருப்படி வாங்குறது? கவர்மெண்ட் பஸ்ல போனா முடியாது. அப்ப நான் பைக்கில் தான் போவேன், அது வேற. பைக்கில் தான் போயாகணும், அது வேற. இப்ப என்னன்னா ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம். அப்ப கண்டக்டருக்கு என்ன வேலை? அவர் எதுக்கு உள்ள உட்காந்துருக்கணும்? புரியலையா? அப்ப கண்டக்டருக்குலாம் வேலை வாய்ப்பு தருவீங்களா மாட்டீங்களா? இல்ல அவர் உள்ள வந்து அவருக்கு தான் என்ன வேலை? ஒரு லட்சக்கணக்கான கண்டக்டர் இருக்கிறான், அவன் இப்ப உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா? ஏன்னா அவங்க எல்லாம் ஊதிய உயர்வு கேட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. நீ வேலை இருந்தா தாண்டா ஊதிய உயர்வு கேப்ப, வேலையே இல்லைன்னா எப்படா கேப்ப? கேட்டு பாடுறா அப்படின்னு. இப்படி ஒரு நாட்டை நடத்திக்கிட்டு துப்பு கட்டு இல்லாம திராவிட மாடல் ஆச்சு. திராவிட மாடல் 2.0 நீங்கெல்லாம் கரை பிடிச்சு கண்டிப்பா அடுத்த கவர்மெண்ட் வரணும்னு எல்லாரும் மக்கள் போராடுறாங்க. ஆமா, வீதியில் நின்று போராடுறாங்க. 27 லாக்அப் டெத் இந்த ஆட்சியில மட்டும். காவல்துறை மரணங்கள் 27 காவல்துறையில லாக்அப் டெத் மரணங்கள் ஏற்படுகிறது. 1994 தான் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவரையும் இந்த அரசாங்கம் தண்டிக்கவே இல்லை. 30 வருஷத்துக்கு மேல ஆகுது, 32. ஏன்? எவனுமே பாலியல் குற்றம் செய்யலையா? எவனும் திருடலையா? எவனும் ஊழல் பண்ணலையா? எவனும் லஞ்சம் வாங்கலையா? எவனும் கொலை பண்ணலையா? எவனும் கொள்ளையடிக்கலையா? ஆனா இந்த அரசாங்கம் அவர்களை தண்டிக்க மறுக்கிறது. மனித உரிமை ஆணையம் பேசுகிறது, மனிதநேயம் பேசுகிறது. யாரையும் தண்டி குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியவே தண்டிக்க தயங்குகிறது அரசாங்கம். நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், பாலியல் குற்றங்கள் செய்பவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும். இது எங்கள் வெளிப்படையான வாக்குறுதி. என் பிள்ளைய தொட்டா அவன் செத்தான் அப்படிங்கிற நிலைமை வந்தா தான் எல்லாம் சரி வரும். இது நாம் தமிழர் கட்சி செயற்பாட்டு வரைவில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி. ஆனா இந்த அரசாங்கம் எந்த தப்பும் பண்ணாத உள்ள வச்சு 27 பேரை சாவடிச்சு அந்த கொடுமை. உன் வீட்டுல மொத ஒருத்தவன் செத்தப்ப மீதி 26 பேரை என்ன நினைச்சிருப்பான்? எங்கேயோ நடந்திருக்கு, நமக்கு என்ன? நம்மளையா உள்ள வச்சு அடிச்சான்? நம்ம தம்பியை உள்ள வச்சு அடிச்சான்? நம்ம அண்ணனையா உள்ள வச்சு அடிச்சான்? நம்ம சொந்தக்காரனை உள்ள வச்சு அடிச்சான்? அவன் அப்ப கேள்வி எதிர்த்து கேட்டிருந்தான்னா, பெரிய போராட்டத்தை செஞ்சிருந்தான்னா, எப்படா எந்த விதமான இதையும் விசாரணையை உடன்படுத்தாமல் காவல்துறை உள்ள வச்ச அடக்குமுறையை ஏவி ஒருத்தனை எப்படா கொண்டீங்க அப்படின்னு மக்கள் திரட்சியோடு போராட்டம் செஞ்சிருந்தா மீதி 26 மரணங்கள் நடந்து. இங்கே எவனுக்கோ நடக்கின்ற அநியாயம் எனக்கு வலிக்க போறதே இல்லை, எனக்கு வலிப்பதே இல்லை. எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடக்கிறதுப்பா, யாருக்கோ நடக்கிற. என் பிள்ளையாப்பா பாலியல் கூட செஞ்சான், 5 வயசு பிள்ளைய பாலியல் கூட செஞ்சுட்டான். அச்சோ, நடக்கக்கூடாது.
அந்த உச்சி கொட்டிட்டு போற நேரத்துல ஏன் உங்களுக்கு அந்த ஒரு புருவம் உயர்த்தவில்லை, உங்கள் நெத்தி சுருங்கவில்லை? இவ்வளவு அநியாயங்கள் இந்த நாட்டில் நடக்கிறது, இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டுமா? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்த்து போராடுகிறவன் எவ்வளவு அவனே உண்மையான ஜிகாத் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் வழிவந்த பிள்ளைகளே, ஏன் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது? அதற்கு எதிராக நீங்கள் ஏன் புருவம் கூட உயர்த்தவில்லை? ஏன் உங்கள் நெத்தி கூட சுருங்கவில்லை? இன்னும் திமுக தான் நமக்கான ஆட்கள் என்றால்